வெல்கம் டு ஜாப் அண்ட் பாமர் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். அனைவரும் பார்த்தி அப்படின்னா SSGD எக்ஸாமினேஷனுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். 27ஆம் ரிலீஸ் பண்ண போகிறதா. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா CISFன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து ஒரு 1030 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டபிள் பயர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சேலரி 69 வரைக்கும் இருக்கும். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதில் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடையும் சொல்லியிருப்போம். வீடியோஸ்க்கு எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த பிடிஎஃபை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 31/8 ஸ்டார்டிங். அது இன்னும் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். செப்டம்பர் 30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 21,700 69,100 வரைக்கும் பே லெவல் 3 சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபஸ்ட் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OMRலையோ இல்லை CPTலையோ வந்து ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிட்டாங்க. சரி, இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் இருந்தாலே போதுமானதும் கொடுத்துருக்காங்க. வேக்கண்ட் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 1130 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 36 ஸ்டேட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து எவ்வளோ வேக்கண்ட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 39 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் ஏதாவது இருந்திருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லை அப்படின்னா பயாலஜி, பாட்னி, சுவாலஜின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பர்சன்டேஜ் வந்து எந்த ஒரு மேட்டருமே கிடையாது. 12th நீங்கள் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலே போதுமானது தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 23 வயது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். பட் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் BC, MBC, DNC இது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிக்குள்ள தான் வருவீங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க. நீங்கள் அதுக்கு ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டை இ-சேவை மூலிமா அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஓபிசி கேட்டகரிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இந்த 10 நாளுக்குள்ள இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுபோக கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நார்மலாக ஒயிட் பேக்ரவுண்டில் மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கீழே உங்களுக்கான பேர் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா தேதி வந்து மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 12th அந்த சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் கேட்பாங்க. நீங்கள் இந்த ஹவு டு அப்ளை செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ வந்து 20-50 கேபிக்கில் நம்ம சொன்ன மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் உள்ள மாதிரிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளர்ராக இருக்கக்கூடாது, தெளிவான முறையில் இருக்கணும். கீழே வந்து டேட்டு மென்ஷன் ஆகிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10-20 கேபிக்கில் அப்லோட் ஆகிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஓபிசி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறது தெரியல. பட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவோ வந்து இது மெட்ரிகுலேஷன் நம்மளுக்கு இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12th சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண கேட்பாங்க. சரி, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இதுக்கான ஃபீஸாக வந்து 100 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சிலத்துக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து கெட்ட தேவையில்லை. அவங்க யாருன்னா SC/ST கேட்டகரி, அது போக எக்ஸர்வீஸ்மென்ல உள்ளவங்க, இவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸில் எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணுறதுல ஏதாவது தவறு விட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா October 10 October 12 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஏன் அப்படி சொல்கிறோம்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டயத்தில் வந்து 200 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து பே பண்ண கேட்பாங்க. அதனால் நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கான வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடும். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணாலே மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அதில் 5 km ரன்னிங் இருக்கும். இது வந்து 24 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னதாகவே வந்து இதுக்கான டைமிங் வந்து முடிக்கிற மாதிரிக்கு நீங்கள் ரன்னிங் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கோச்சிங் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஹைட் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 80-85 சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை அந்த எஃபிஷியன்ட் டெஸ்ட் அதாவது ரன்னிங் ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு நடத்துவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லி காண்டக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து ஒன்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாவோ இல்லை OMR டெஸ்ட்லேயோ வந்து நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து எப்படினாலும் நடக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக அதுக்கு முன்னாடியே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. உங்கள் 10th 12th மார்க் ஷீட், அது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்றிதழுக்கான அந்த OBC, SC/ST இல்லை இருப்பிட சான்றிதழ், இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தான் நடக்கிறதுனால நீங்கள் இப்போயே டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரிஜினலாக வந்து இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 31
31 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு வந்து டெஸ்ட் வைக்காங்க. மொத்தம் 4 பாட்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டினும், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸில் 25 கொஸ்டினும், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஸ்டினும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது டோட்டலாக வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து 120 நிமிஷம் 2 மணி நேரம் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இதில் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது. நீங்கள் தாராளமாக எல்லா கொஸ்டினும் வந்து பதில்கள் வந்து கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் ரெடி ஆகணும். தயாராகிக்கோங்க இப்போயே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லி கூட போடலாம். இல்லை இது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணுங்கிறத கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அது மட்டும் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. இதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில். இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகே, இந்த தகவல் நன்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல தகவல் சந்திப்போம். நன்றி.